வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அம்பேத்கர் விஷயத்தில் தற்போது ஒரு பரபரப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட எண்டாவது செஷன் வந்துருச்சு. இப்போ அந்த விஷயம் பூதாகரமாக மாறி இருக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசின விஷயம் 2 பேருமே மாற்றி மாற்றி பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பு இந்தியா கூட்டணி போராடுறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ அவங்க கையில் எடுத்து அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த டோட்டல் சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், 2 பேரும் மக்கள் பிரச்சனையிலேருந்து அரசின் கவனத்தை திசை திருப்ப தங்களால் ஆன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையார் சுழி போட்டது அமித்ஷா. அவர் பேசியிருக்கக்கூடாது. அவர் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறீங்க, சும்மா வார்த்தை தான் விடுறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபேஷனாக போச்சு, நீங்கள் ஒன்றும் ஈடுபாட்டோடு அதை பேசலை, இந்த அளவுக்கு நீங்கள் வெறும் அம்பேத்கரை பேசுகிறதுக்கு பகவான் பேரை சொல்லியிருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்னு சொன்னது தான் பிரச்சனையோட மூளை வேறாக போயிடுச்சு. ரொம்ப பேட் டேஸ்ட்டில் சொன்ன வார்த்தை அது. மேம்போக்காக பார்க்கும்போது அதில் என்ன தவறுன்னு தோணும். ஆனால் உள்ளே கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கும்போது அம்பேத்கர் மீது பிஜேபி சங்க பரிவார அமைப்புகளுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய ஆழமான வெறுப்பின் உண்மையான எதிரொலின்னு தெரியும். சில சமயத்தில் அமித்ஷா உண்மையை பேசிடுவார். மோடிக்கும் அமித்ஷாக்குமான வித்தியாசத்தெல்லாம் என்னென்னா, சில சமயங்களில் அமித்ஷா வாயிலேருந்து உண்மை வந்துடும், மோடி வாயிலேருந்து எப்பயுமே வராது. அதுதான் வித்தியாசம். நேற்று அந்த உண்மை வெளியில் வந்துடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட உண்மையான கருத்து வெளியில் வந்துடுச்சு. எதிர்கட்சிகளுக்கு இது வெறும் வாயை மேல்ற எதிர்கட்சிகளுக்கு இப்போ அவல் கடிச்ச மாதிரி அவங்க அதை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கி இன்னும் மோசமாக போயிருக்குது. கைகலப்பெல்லாம் நடந்திருக்குது. ஒரு பிஜேபி எம்பி தன் மீது இன்னொரு எம்பியை ராகுல் காந்தி தள்ளிவிட்டார் அப்படின்னு மண்டை உடஞ்சி ஐசியூவில் இருக்காருன்றாங்க. அது எந்த அளவு ஐசியூவில் போகிற அளவுக்கு கேஸான்னு தெரியல. ராகுல் காந்தி இதை மேலேயும் பிஜேபி எம்பிஸ் புகார் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் மிரட்டினார் எங்களை அப்படின்னு. எதிர்கட்சி எப்படி ஆளுங்கட்சியை மிரட்டும்னு தெரியல. பல வினோதமான வழக்குகளை பார்த்த சட்டம் நீதிமன்றம் இன்று ஒரு வினோதமான வழக்கை பார்க்குதுன்னு பராசக்தியில் வசனம் வரும்ல, கலைஞர் எழுதின வசனம் சிவாஜியோட முதல் படத்தில். அந்த மாதிரி இன்றைக்கி எவ்வளவோ வினோதங்களை கண்ட இந்திய நாடாளுமன்றம் மற்றொரு வினோதத்தை கண்டு கொண்டிருக்கிறது. அமித்ஷா பேசியது தவறு என்பதில் யாதொரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இதை வைத்து எப்படியாவது அமித்ஷாவை பதவி நீக்கம் பண்ணிடணும், பிஜேபி மீது பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கச்சை கட்டி நின்று கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றம் முடங்குது. நாளையோட நாடாளுமன்றம் முடியுது, 20ஆம் தேதியோட. சபையை நாளைக்கே ஒத்தி வச்சுருவாங்க. இன்றைக்கே கூட சபாநாயகர் ஒத்தி வச்சுட்டு போயிடுவார். ஒன்ஸ் பார்லிமெண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய அளவில் இந்த போராட்டம் நீடிக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போராடுறதுக்கான களம் இருந்தால் தான் இவங்களால் போராட முடியும். முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி இந்திய அரசியல் நகருதுன்னு கூட நாம் சொல்லலாம். உள்துறை அமைச்சர் அப்படி பேசின அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் ஏற்கிறேன், நான் பதவி விலக தயாராக இருக்கேன், ஆனால் விலகின பிரச்சனைக்கு தீர்வு வந்துருமா அப்படின்னு சொல்லி கார்கேயை பார்த்து கேட்குறாரு அமித்ஷா அவர்கள். அது ஒரு தீர்வாகாது, உங்களை ராகுல் பயன்படுத்தக்கூடிய கருவியாக நீங்கள் இருக்கீங்க, நான் என்னோட பதவி விலக மூலமாக எதுவும் சரியாயிடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. எப்படி அவர் அதை? ஆமாம், பதவி யாரும் விலக மாட்டாங்க, யாரும் பதவி விலக மாட்டாங்க. பதவி விலகுனா குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக ஆகிடும். ஒரு மன்னிப்பு கேட்டார்னா பிரச்சனை தீர்ந்துடும். அவர் மன்னிப்பு கேட்பாரான்னு தெரியாது. வழக்கம் போல் அவங்க காங்கிரஸ் பக்கம் 70 வருஷத்து மேலே 80 வருஷத்து மேலே 100 வருஷத்து மேலே என்ன நடந்தது, அந்த காலத்தில் நேரு என்ன பண்ணார், அம்பேத்கருக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னு பழைய கதையெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பேத்கருக்கும் பிஜேபிக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன்னு தான் செத்து போவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு புத்த மதத்தை தழுவியவர், லட்சக்கணக்கானவரிடம் புத்த மதத்தை தழுவியவர் தான் அம்பேத்கர். சாதி வெறியால் இந்த நாடு அழியும், இந்து மதத்தால் இந்த நாடு அழியும் என்று பேசியவர் அம்பேத்கர். அம்பேத்கரோட எழுத்துக்களை மேலவாரியாக படிப்பவர்களுக்கு கூட பிஜேபி எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியலை செய்கிறது, பிஜேபியின் நேரெதிர் அரசியல் நிலைப்பாடு கொண்ட அம்பேத்கரை தன்வயப்படுத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி, மோசமான அரசியலை செய்கிறது என்பது நன்றாக புரியும். இது எதிர்க்கட்சிகளுக்கு மிகுந்த கோபத்தை வரவழைப்பதால் தான் அவர்கள் இன்றைக்கி இந்த மாதிரியான போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். சரியான ஒரு பிரச்சனையாக அமித்ஷாவை கிளப்பி கொடுத்துருக்காரு. எதிர்க்கட்சிகள் அதை எந்த அளவு யூஸ் பண்ணுவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஜின்னா விஷயத்தில் அத்வானி கதை முடிஞ்சுது. பட் அம்பேத்கர் விஷயத்தில் அமித்ஷா கதை முடியுமானா அவ்வளோ உறுதியாலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய கோடானு கோடி தலித்துகள் இருக்கிறார்கள். அவர்கள் பிஜேபியை கைவிட்டுடுவாங்கன்னு நான் நினைக்கல. அதனால் இந்த சிக்கல் ஓடும். பார்லிமெண்ட் நாளையோட முடியுது இல்லையா, இன்றைக்கே கூட முடிச்சு வைக்கலாம். ஒன்ஸ் பார்லிமெண்ட் முடிஞ்சதுன்னா இந்த பிரச்சனையோட வீரியம் குறையும் என்று தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக இது திசை திருப்பும் அரசியலாக பின்பற்றாங்களா சார், அல்லது மோடி எதாச்சியாக வேறு ஏதோ பேச எதாச்சியாக சொல்லி இதில் இந்த ஒரு இது களப்படி மாட்டிக்கிச்சு. அதாவது அவங்க திசை திருப்பும் முயற்சி நான் பண்ணல, அவர் என்னமோ ஒரு இடத்துல ப்ரொவோக் ஆகிட்டார். அதான் சொல்கிறேன், மேம்போக்காக பார்க்கும்போது அமித்ஷா சொன்னது உண்மைன்னு தான் தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்.
ஆனால் வெறும் உதட்டளவில் தான் நீ அம்பேத்கரை உச்சரிக்கிற, உள்ளத்தளவில் கிடையாது. எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ பகவானேன்னு சொல்லியிருந்தா கூட சொர்க்கத்துக்கு போயிருப்பட்டார். அதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வீண் வார்த்தையால் தான் நீ அம்பேத்கரை வந்து பாராட்டுற, புகழ்கிற. உனக்கு ஒன்றும் அம்பேத்கர் கொள்கைகளில் உண்மையான ஈடுபாடோ தலித் மக்கள் உண்மையான ஈடுபாடோ உனக்கு கிடையாதுன்ற. ஆக்சுவலாக அது உண்மை. அவர் சொன்ன வார்த்தைகள் தவறு. நீ அம்பேத்கர் 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 ஃபேஷனுக்கு யூஸ் பண்ணுறதை சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீ பகவான் பேரை சொல்லியிருக்கலாம்னு சொன்னது அதை விட அயோக்கியத்தனமானது, ஆபத்தானது. அது பொலிட்டிக்கலி சூசைடு. ஆக அவர் பேசியது வந்து அவருக்கு தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் அபத்தமானவை, தவறானவை. இன்றைக்கி மாட்டிக்கிட்டார். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிலையாவது அமித்ஷா மாட்டுவாரா, மோடி மாட்ட மாட்டாரான்னு இயங்கி கிடைக்கிறார்கள். ஏன்னா அவ்வளோ தூரம் 10 வருஷம் பிஜேபி எதிர்கட்சிகளை பாடாப்படுத்தியிருக்கு. இன்றைக்கி வலையில் வந்து சிக்கனாண்டா சேகர்னுவாங்கல்ல, அந்த கதையாக வந்து அமித்ஷா மாட்டிக்கினார். இவங்க அதை போட்டு அடி அடின்னு அடிச்சு நடக்கிறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நான் பேசுறதை எடிட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டி திரிச்சு நீங்கள் ஒரு அரசியல் செஞ்சுட்ருக்கீங்க, அதோட முழு சாரம்சம் அது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. பார்லிமெண்ட்டில் எல்லாமே ஆன் ரெக்கார்டு தான், அது அப்படியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை இதெல்லாம் ஏஐலாம் நீங்கள் பயன்படுத்தி என்ன இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தை வந்து நான் பேசின விஷயத்த தவறாக வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு, சமூக வலைத்தளங்களில் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு எக்ஸ் வலைத்தளத்தில் நோட்டீஸ் போடப்பட்டிருக்கு காங்கிரஸினுடைய இந்த நிர்வாகிகளுக்கு, லீடர்ஸ்க்கெலாம். எப்படி பார்க்குறீங்க இது? இது இவங்க திசை திருப்புறாங்க. அவர் அமித்ஷா பேசினது தெளிவாக அந்த ஸ்பீச்லேயே இருக்குது. அம்பேத்கரை நீங்கள் வாயளவில் தான் உச்சரிக்கிறீங்க, உண்மையாகவே அம்பேத்கரை கடைபிடிக்கிறது இல்லைன்ட்டு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இதுக்கு பதிலாக நீ வந்து பகவான் பேரை சொன்னால் புண்ணியத்துமாக போயிருக்கோன்றது வந்து அது அவருடைய கருத்து. அவர் அம்பேத்கரை குறைச்சி மதிப்பிட்டதான் நான் நினைக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்கு அம்பேத்கரை பிடிக்காதுன்றது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அவங்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜனசங்கத்தை சார்ந்தவர்கள். வீர் சாவர்கர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஹெகடேவார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இவர்கள் அதை வந்து கோல்வார்கர் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. நாட் ஹெகடேவார், அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன். கோல்வார்கர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆர்எஸ்எஸ் இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே அமித்ஷா அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தின் மீது பெரிய மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது. உள்ளே இருக்குது, வெளியில் வந்துச்சு, மொத்தம் ரொம்ப நாள் நடிக்க முடியாது. ஆனால் நேற்றைக்கு அவர் வந்ததோட சாராம்சமாக நான் எதை புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் அம்பேத்கருக்கு எதுவுமே செய்யலை, லிப் சர்வீஸ் தான் கொடுக்குறீங்க, உதட்டளவில் உச்சரிக்கிறீங்க. ஆனால் உதட்டளவில் இவ்வளோ தூரம் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறிய, நீ வந்து வெறும் வாயளவில் பேசுகிறதுக்கு. அதுக்கு பதிலாக பகவான் பேரை சொல்லியிருந்தால் ஜெயிலுக்கு போயிருக்கலாம், நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிருக்கலான்றது வந்து ஐ திங்க் அது இஸ் ஒப்பீனியன். எனக்கு ஒன்றும் அதில் பெருசாக ஒரு பெரிய பாவமாலாம் படலை எனக்கு. பட் அவர் அதை சொன்ன விதமும் அமைச்சராக இருந்துக்கிட்டு பார்லிமெண்ட்டில் அதை பேசணும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல இது இப்படி தான் பொருள் கொள்ளப்படுன்ற புரிதல் அவருக்கு இல்லை. இதே ராகுல் காந்தி பேசினா இன்றைக்கி பிஜேபி வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சு ராகுல் காந்தியை கைது பையனும் குதிச்சிருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி அமித்ஷாக்கு நடக்குது. சரி, வெரி சிம்பிளுங்க. எதுலையாவது அமித்ஷாவும் மோடியும் மாட்ட மாட்டாங்களான்னு இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்கட்சிகள் எம்பிஸும் நாங்கள் தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ அட்டுழியத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 10 வருஷமாக பிஜேபி பண்ண அட்டுழியம் எதிர்கட்சிகள் சதிச்சிருக்கு. ஸோ லட்டு மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டினாங்கன்னா தானாக வலையில் வந்து சிக்கியிருக்க மீனுக்கு இவங்க அதை மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. இதில் என்ன உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் டிபேட் பண்ண முடியாமல் போவோம் இன்றைக்கி நாளைக்கும். அது அப்படியே அடிச்சுட்டு போய்டும். கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு விதத்தில் லட்டு தான். எதை பற்றியும் அவனும் பேசுனான்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு சந்தோஷம் தான். ரைட், ஓகே சார். இப்போ இந்த விஷயத்துடைய எது மறைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கூட்டிகிட்டு காட்டுறீங்க. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குமே ஏற்பட மறுக்கக்கூடிய பிரதமர் மோடி, இப்போ அதானி விவகாரமோ மணிப்பூர் விவகாரமோ எதுவும் சைலண்டாக இருப்பார் பார்த்துருக்கோம். பட் இந்த விஷயத்தில் உடனடியாக வந்து அவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, வேறு மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா வந்து காங்கிரஸ் கொடுக்காம ஏமாத்திருச்சு, கடந்த காலத்தில் வந்து அவர் வந்து அமைச்சர் வந்து வெளியேறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் உடனடியாக ஒரு ரியாக்ட் கொடுத்து அவரோட அறிக்கை வெளியிறார். அவர் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? அது டேமேஜ் கண்ட்ரோலுங்க. பயந்துருக்காரு. மற்ற விஷயத்துலலாம் வாயை திறக்காத மோடி, இதில் வாயை திறக்கலான்னா தலித் ஓட்டு போய்டுன்ற பயம் இருக்குது. உண்மையிலேயே பிஜேபி ரேட்டில்டு. அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தன்னை அடித்தார், ஒரு எம்பியை தள்ளி விட்டாருன்னு அபத்தமான குற்றச்சாட்டெல்லாம் பிஜேபி வைக்கிறது கீழ்த்தரமான அரசியல் பிஜேபி செய்யுது. அப்படி தள்ளுவார ராகுல் காந்தி யாரையாவது அப்படி செய்ய முடியுமா? மோடியும் செய்ய மாட்டார், ராகுல் காந்தியும் செய்ய மாட்டாங்க. பர்சனல் வயலன்ஸில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. பெரிய தலைவர்கள் அது இன்றைக்கி அதை வந்து காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணாங்க, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பிஜேபி நல்லா சிக்கிக்கிச்சு. சிக்கனடா சேகர்னுவாங்க இல்லையா, அமித்ஷா நல்லா சிக்கிக்கினார். பட் மோடி வந்து கண்டிப்பாக அமித்ஷாவை கைவிட மாட்டார். அந்த உறவு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சிக்கல் இருக்குது. இன்னும் 1 வாரம் 10 நாள் இது ஓடலாம். வேறு எந்த பிரச்சனையும் அது உள்ளே வரலைன்னா பிஜேபி ஒரு வேளை இது கையை மீறி போகுதுன்னா வேறு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்ருவோம். அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிடும்.
இப்போ மோடியுடைய இந்த கடந்த 10 ஆண்டு ஆட்சி எப்படி சார் இருக்குது? ஏன்னா அவர் என்ன சொல்றேன்னா, அந்த எங்களோட பாதை வந்து அம்பேத்கருடைய வழியில பயணிச்சிட்டு இருக்கு கடந்த 10 ஆண்டு அப்படி தான் சொல்லிட்டு மோடி சொல்றாரு, விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விஷயம்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய? அபத்தமானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இது யார் ஆரம்பித்தா? அமித்ஷா தானே ஆரம்பித்தார். இது இந்த பிரச்சனையோட மூல வேறு அமித்ஷா தான். நீங்கள் அவரை கண்டிக்கணும்ல. இதே இவங்களை வந்து ரொம்ப ரேட்டில் பண்ணி விட்டுருச்சு பிஜேபியை. இந்த இஷ்யூ அதுவும் எலெக்ஷனுக்கு உடனே அதாவது வந்து மற்ற எல்லா விஷயத்துலையுமே அவங்களால வந்து தள்ளி போட முடியும். தலித்துகளுக்கு எதிரான கட்சின்னா அதை தாங்க முடியல. அதனால தான் அமித்ஷாவே அப்போ அதாவது வந்து அடக்கி வாசிக்கிறார். இப்போ அதை வந்து அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் கொடுக்குறாரு. டக்குன்னு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கொலிகிஸ் எல்லாம் ஒன்றா செய்கிறாங்க. நட்டா இருக்காங்க, 5 மந்திரி உட்காராங்க, எல்லாம் உட்காந்து 5 மந்திரி உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து? இது வரைக்கும் எத்தனை தடவை ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காங்க? பயம் வந்திருக்கு. மணிப்பூர் 10-20 கூட மோடி கிட்ட ரியாக்ஷன் இல்லை. பட் இதுக்கு ரியாக்ஷன் வருதுங்க. இது எதிர்க்கட்சிகள் நீங்கள் லட்டுமா இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. வேறு வழி இல்லை, அவங்க பயன்படுத்தி தான் தீருவாங்க. ஏன்னா பிஜேபி அந்த அளவுக்கு வந்து எதிர்க்கட்சிகளை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நசுக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டு இருந்தது. இப்போ ஒன்ட்டான நீ நசுக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். ரைட், ஓகே சார். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இதோட இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் விவகாரத்தில் இருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு. ஏற்கனவே வந்து கான்ஸ்டியூஷனுக்காக ஒரு விழா எடுத்து அதில் டிபேட் நடத்தி அதில் ஒரு பெரிய சர்ச்சையை வந்து பார்லிமெண்ட்டில் உருவாச்சுங்கிற பார்க்குறோம். கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் ரிப்பீட்டடாக வந்து எதிரொலிக்குது. இந்த டோட்டல் சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் மீண்டும் அம்பேத்கர் பேசுபடு பொருளாகிறார். தலித் ஓட்ஸை குறி வச்சு நடத்தக்கூடிய அரசியல் இது. அதுதான் பார்க்கணும். ஓகே. டார்கெட் விஜய் கூட என்ன பேசுறாரு? எதுக்குமே யாருக்கு கருத்து சொல்லாது. விஜய் நேற்று கூட அமித்ஷாவை கண்டிக்கிறார். அமித்ஷாவை கண்டிக்கிறார். விஜய் எல்லாம் கண்டிக்கிற அளவுக்கு அமித்ஷா நிலைமை கீழே போச்சுன்னா பகவான் தான் அமித்ஷாவையும் பிஜேபியும் காப்பாற்றணும். இதுதான் உண்மை இல்லையா? விஜய் கண்டிக்கிற லெவலுக்கு வந்துச்சு அமித்ஷா நிலைமை. அதான் வல்லவனுக்கும் வழுக்கு பாறை உண்டுன்னு மாட்டினாங்க. பேசுபடு பொருளாக தலித் வாக்குகள் வருது. தலித் பாலிடிக்ஸ் பவர்ஃபுல்லாக முன்னால் வருது. அம்பேத்கரை ஒதுக்கிட்டு யாராலையும் அரசியல் பண்ண முடியாது, பேச முடியாது. அம்பேத்கரை விமர்சனம்லாம் பண்ணவே முடியாது வாக்கு வங்கி அரசியல் இருக்கவங்க. இவ்வளோ விஷயம் அது உள்ள ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ எதிர்கட்சிகளுக்கு அதாவது பிஜேபிக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஹோல்டே வந்து இந்த கான்ஸ்டியூஷனு, அதாவது இந்த ரிசர்வேஷன் விஷயம், தலித்துகள் பாதுகாப்பற்ற விஷயம், இதுதான் அவங்களோட பெரிய கோர் அஜெண்டாவாக இருக்குது. அது சார்ந்த விஷயத்தை எதுக்கு இவங்களே வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க? ஏன்னா கான்ஸ்டியூஷன் சார்ந்து 75 ஆண்டு விழாவை பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி பார்லிமெண்ட் அது ஒரு செஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அம்பேத்கர் விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கான அந்த வாய்ப்பு வந்து எதிர்கட்சிகளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்க? அது அந்த ஆங்கிளில் வந்து எனக்கு வந்து அவங்க எதுக்கு இந்த அமித்ஷா வந்து ஸ்லிப் ஆகிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஓகே. அவங்க தலித் ஓட்ஸை வந்து எதிர்கட்சிகள்கிட்ட இருந்து ஸ்னாப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஓட்ஸ் வந்து காங்கிரஸுக்கு போட்டு எஸ்டி ஓட்ஸ் வந்து பிஜேபி பக்கம் தான் நின்றுது. அதான் ஜார்க்கண்ட் மாதிரியான இடங்கள் அதிகமாக ஜெயிக்க முடிஞ்சது. பட் அவங்க நீங்கள் குறியீட்டு அளவில் நிறையா விஷயங்களை பண்ணுறாங்க. மோடி 2 ஆட்சி காலத்துலேயும் ஒரு பழங்குடியினர் பட்டியலினத்தவர் சேர்ந்தவர் எஸ்சி தான் வந்து பிரசிடென்ட் ஆகிறாங்க. எஸ்சிஆர் எஸ்டி ரெண்டு பேரும் அதிகமான பதவிகளை கொடுக்கறது. ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து தூக்கின்னு போய் வந்து குடியரசுத் தலைவராக உட்காருவது. முதல்ல ராம்நாத் கோவிந்த் வந்தார், அப்புறம் அந்த அம்மா முர்மு வந்துருக்காங்க. இதெல்லாம் யாருமே செய்யாத ஒரு விஷயம். தலித் மக்கள் மத்தியில் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல்டை உடைக்கணும். வாஜ்பாய் கூட வந்து சிறுபான்மை அப்துல் கலாமை கொண்டு வந்து அங்கே வச்சு அவரும் ஒரு இதை செஞ்சார். ஆனால் அது பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கலை. ஸோ இவர்கள் வந்து அந்த வாக்கு வங்கியை கண்டிப்பாக குறிவைக்கிறார்கள். பட் அது எங்கேயோ பேக்ஃபயர் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா சிக்கிக்கிட்டு இருக்கு பிஜேபி. இந்த சிக்கல்லேருந்து அவங்க வந்து அமைதியாக எதிர்கட்சிகள் எதுவுமே பேசாமல் ஊற போட்டாலே சரியாயிடுவாங்க. 2 வாரம் நீ 10 பேட்டி யாருக்கிட்டையும் எதையும் பேச வாயை திறக்காமல் இருந்ததுனால போயிடும். அமித்ஷா வந்து வாயை அடைக்கி வாசிக்கணும்னு நினைக்கிறேன் நான். சரண் சிங் கவர்மெண்ட்டில் வந்து கடைசியில் 79-80 மொரார்ஜி தேசாய் அப்படி தான் வாயை திறந்தால் கண்டமேனிக்கு பேசுவார். எல்லாரும் ஒரு டம்ளர் சிறுநீர் குடிங்கன்னுவார், அறிவு வளர்ச்சி அடையணுவார். அப்போ தான் ராம்ஜெத் மலானி சொன்னார், வெனவர் த பிரைம் மினிஸ்டர், அதாவது மொரார்ஜி தேசாயா, வெனவர் த பிரைம் மினிஸ்டர் ஓப்பன்ஸ் இஸ் மவுத் த ஜனதா பார்ட்டி லூசஸ் 10,000 votes-னார். ஒவ்வொரு தடவையும் பிரதமர் வாயை திறக்கும் போதும் 15,000 வாக்குகள் வந்து எங்களை விட்டு செதறுதுன்னு அவர் சொன்னார். வெனவர் த பிரைம் மினிஸ்டர் ஓப்பன்ஸ் இஸ் மவுத் 10,000 votes, பிஜேபி ஜனதா பார்ட்டி லூசஸ் 10,000 votes-னார் ராம்ஜெத் மலானி. இப்போ அது பல ஆயிரம் மடங்கு இருக்கும். ரைட் சார். ஆனால் இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒவ்வொரு டிபேட்லையும் காரசாரமாக சில கேள்விலாம் வைக்கிறாங்க. மோடி வந்து அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் அந்த நேரத்தில் வந்து வெளிநாடு ட்ரிப்பு வராமல் வேறு வெளி நிகழ்ச்சியில் கலந்துக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஈஸியாக வந்து ஒமி பண்ணிட்டு போயிறாரு. பொறுப்பெல்லாம் அமித்ஷாட்ட கொடுத்துட்டு போயிறாருன்னு பார்க்குறோம். பட் அமித்ஷா இந்த மாதிரி சிக்கலை மாட்டிக்கும் போது அப்போ வந்து மோடி வந்து என்ன பண்ணலாம்? இப்போ இது அமித்ஷாவை மோடி கைவிட மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது அவரே கைவிட்டுக்கிற மாதிரி. அதனால் இஷ்யூவை டைவெர்ட் பண்ணுவாங்க. இதை விட பெருசாக ஏதோ ஒரு இஷ்யூவை கிளப்பி விட்ருவாங்க. ஆனால் இது ஒன்றும் அடங்குற மாதிரி தெரில. சரியாக வந்து சிக்கியிருக்குது மோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட. நாடாளுமன்றம் என்பது மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான்.
இந்த மாதிரி ஒன் இஷ்யூ அஜெண்டாவா, அது அதானியாக இருக்கலாம், அம்பேத்கராக இருக்கலாம், ஒன் இஷ்யூ அஜெண்டாவாக பாலிடிக்ஸ் மாறுறது பிஜேபிக்கு தான் லாபம். மக்கள் நலன் சார்ந்த பல மசோதாக்களை விவாதம் இல்லாமலே அவர்கள் இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும். இல்லை இப்போ யார் வந்து தலிதர்களுக்கு ரொம்ப காவலன், மிகப்பெரிய காவலன் என்ற போட்டி தான் எழுது. விசிகாலேருந்து காங்கிரஸ் வரைக்கும் அந்த பிரச்சனை தான் ஓடும். இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு நேஷனல் லெவலில் இது எப்படி சரி, தமிழ்நாட்டு லெவலில் நம்ம கவனிக்கிறோம், நேஷனல் லெவலில் இந்த விஷயம் எப்படி? நேஷனல் லெவலில் பல இடங்களில் இதை பற்றி தான் எரியுது. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் நேஷனல் லெவலில் இது ஒரு பேசுபடு பொருளாக இருக்குது. எவ்வளோ நாள் இது நீடிக்கும்? இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு செட்பேக் இது, அதில் சந்தேகம் இல்லை. அதனால தான் மோடி 5 மந்திரிகளை விட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து தனியாக அவர் அறிக்கை வெளியிடுறாரு. பார்லிமெண்ட்டை ரன் பண்ண முடியல. ஒரு சிக்கலை வந்து எதிர்க்கட்சிகள் மவுண்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னமோ பெருசாக ஒன்று கவர்மெண்ட் கவுற அளவுக்குலாம் இது போகும்னு நான் நினைக்கல. கண்டிப்பாக அது போகாது. கவர்மெண்ட் கவர்றதுங்கிறது ரொம்ப அதிக வாய்ப்பே கிடையாது. அவரே இப்போ கேட்கறது வந்து நீங்கள் அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவர் மன்னிப்பு கேட்கணும், மீது வழக்கு பதிவு செய்யுங்கன்றாங்க. பதவி ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜினாமா ஒத்துக்க மாட்டாங்க. அமித்ஷா வந்து வாயை விட்டார். அவங்க ப்ரோவோக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க 7 மாதமாக அம்பேத்கரும் கான்ஸ்டியூஷனையும் கையில் வச்சு தான் ராகுல் காந்தி பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்கார். அந்த புக்கை தூக்கி காமிக்கிறதுன்றது வந்து புக்குள்ளே ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்குன்னாங்க. முதல்ல அதை சொன்னாங்க. அப்புறம் அந்த புக்கில் எத்தனை பக்கம் இருக்குது தெரியுமா உனக்குன்னு தேஜஸ்வி சூர்யா கேட்டான். இந்த புக்கை தூக்கி காமிச்சது வந்து பார்லிமெண்ட்டில் ஒர்க் அவுட் ஆச்சு. கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்துன்றது எதிர்க்கட்சிகள் சொன்னது பார்லிமெண்ட்டில் ஒர்க் அவுட் ஆச்சு. நேற்று கூட அமித்ஷா பேசும்போது சொன்னார், நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏமாத்துனீங்க, கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்துன்னு மக்களும் பயந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் மக்கள் மூழ்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு பேசினார். ஸோ அவங்க வந்து அம்பேத்கரையும் கான்ஸ்டியூஷனையும் அவங்க எதிர்க்கட்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்லிமெண்ட்டில் பண்ணது அவங்களுக்கு பெரிய கோவத்தை உண்டாக்கியிருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் பத்திர டிபேட்டில் பேசும்போது இவங்க அம்பேத்கர்னும் போது ப்ரொவோக் ஆகுறாங்க. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அது பிஜேபியை குத்துது. அவங்க அதுக்கான ஒரு விலையையும் கொடுத்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஸோ தோல்வியே அமித்ஷா மோடியால் தோல்வியை தாங்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ்ன்றது ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்டரிஸ். ஸோ அந்த கோவத்தில், அந்த காழ்ப்புணர்ச்சியில், அந்த வெறுப்பில் தான் அமித்ஷா அந்த வார்த்தையை விட்டார். அதுக்கு பிறகு அவரால் அதை சரி பண்ண முடியல. அவர் பேசினார்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். இப்போ எதிர்கட்சிகள் அவங்க நினச்ச டார்கெட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா? அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சது ஒரு வகையில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்களா? அவர் தானே எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு. ஆனால் இதால் ஒன்றும் அவங்க வாக்கு வங்கி பாதிக்கும்லாம் நான் நினைக்கிறேன். பிஜேபிக்கு தலித் மக்களோட வாக்குகள் இருக்குது. ஆனால் அது வந்து எதிர்கட்சிகள் இல்லைங்க, இந்த ஒரு இஷ்யூவால் பிஜேபிக்கு தலித் மக்கள் வாக்குகள் போயிடும். இது ஒன்றால் பிஜேபி மிகப்பெரிய அளவில் அரசியல் நெருக்கடியை சந்திக்கும்லாம் நான் நம்பலை. இது ஒரு 4 நாள் 5 நாள் ஓடும், ஒரு வாரம் ஓடும், அப்புறம் இது அடங்கிடும். அது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அவரே கூட மன்னிப்பு கேட்கலாம். நான் பார்லிமெண்ட்டில் மன்னிப்பு கேட்குறேன்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பதவி விலக மாட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ரொம்ப மோசமாக போகுதுன்னா, மோடியை பொறுத்த வரைக்கும் தான் நாக்காளிக்கு ஆபத்து வருதுன்னா அவர் யாரை வேணால் பலி கொடுப்பாரு. அது அமித்ஷாக்கு நல்லா தெரியும். தான் பேசுனது தவறாக புரிஞ்சுக்கிச்சு, ஒருவேளை நான் அப்படி தப்பாக பேசுனேன்னா மன்னிச்சிடுங்க, இந்த நாட்டு மக்களிடம், தலித் சகோதரிடம் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. அதையும் செய்வாங்க அவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா. ஆனால் பார்லிமெண்ட் முடிஞ்ச உடனே, நாளையோட பார்லிமெண்ட் முடியுது 20ஓட, அதுக்கு பிறகு இந்த ஃபாரம் இருக்காது பெரிய பிரச்சனைகளை கிளப்புறதுக்கு. அப்போ சமாளிச்சுக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணலாம். அல்லது இந்த பிரச்சனையை இருகோடுகள் தத்துவம், இது பக்கத்தில் பெரிய கொடுக்கு வேறு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டானா இது தானே அடங்கின போகுது. அவங்க ரொம்ப பயந்துருக்காங்கிறது மட்டும் உண்மை. இல்லாட்டி எவனோ ஒரு எம்பி, யாரோ ஒரு எம்பி வந்து மண்டை உடஞ்சி ஐசியூவில் போகிற அளவுக்கு ஒருத்தனை அடிப்பாங்க. சும்மா புஷ் பண்ணியிருக்காங்க. அது ராகுல் காந்தி புஷ் பண்ணறா என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அவங்க இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க பிஜேபின்னு தெரியுது. கம்ப்ளீட்டாக கவனத்தை திசை திருப்பது, காங்கிரஸ்காரங்களை போட்டு அடிச்சுட்டான், ராகுல் காந்தி அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இது அவங்களுடைய அச்சத்தை காட்டுது. இந்த இஷ்யூவில் 24 மணி நேரமாக பிஜேபி நடுங்கி கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. நல்ல சார், நீண்ட உரையாடல் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.